புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் வணக்கம். அன்னையர் தினம் மே மாதம் 11ஆம் தேதி அன்னையர் தினம், மே 12 செவிலியர் தினம். இந்த 2 தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் அன்னை இல்லாமல் யாரும் இல்லை என்பதை நினைவு கூறுகிற வகையில் மே 11ஆம் தேதி அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் அன்னையர் தினத்தை நாமும் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்னையர் அத்தனை பேருக்கும் புதுவை அமிர்தா குரல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின்றி நமக்கு எதுவும் இல்லை என்ற நிலையை நமக்கு இந்த பூமிக்கு நம்மை தந்தவர்கள் அன்னைதான். பட்டினத்தார் தொடங்கி விவேகானந்தர் வரை, காந்தி ஐயா மகாத்மா காந்தி வரை எல்லோரும் அன்னையரை போற்றுகிறார்கள். நாமும் இந்த தினத்தில் போற்ற வேண்டும். அதே போல தன்னை மெழுகுவத்தி போல உருக்கி கொண்டு யாருக்கும் மனம் கோலாமல் எவ்வளவு நோய் இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு சுத்தம் செய்கிற செவிலியர், நம்மை கவனித்துக் கொள்கிற செவிலியர், அதே போல இரவு பகல் பாராமல் வேலை செய்து நோயாளிகளுக்கு இன்முகத்தோடு பணியாற்றுகிற செவிலியர் தினம் 12ஆம் தேதி வருகிறது. ஆகவே இந்த 2 அன்னை எவ்வளவு முக்கியமோ அதே போல செவிலியரும் நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியம். உடம்பு சரியில்லை என்றால் அந்த செவிலியரை தான் நாம் வணங்க வேண்டும். அவ்வளவு பொறுத்து நமக்கு செய்கிறார்கள். ஆகவே பட்டினத்தார் தொடங்கி ஆதிசங்கர் தொடங்கி இன்னும் ஏராளமான நம்முடைய முன்னோர்கள் அன்னையரை கேட்டு வளர்ந்திருக்கிறார்கள். முதலிலே அயல் நாட்டிலும் உள்நாட்டிலும் எல்லா உலகெங்கும் இருக்கிற அன்னை இல்லை என்றால் சில பேர் இல்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே குறிப்பிட்ட ஒரு 3 பேரை நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலிலே பட்டினத்தாரை சிந்திப்போம். பட்டினத்தாருக்கு 9 கோடி சொத்து. இப்பொழுதல்ல, பல ஆயிரம், பல நூறு, பல ஆயிரம் என்று சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான வாழ்ந்த பட்டினத்தார், அவருக்கு ஒரு மகன் இல்லையே என்று ஒரு குறை இருந்தது. வேண்டி பெற்ற மகன் வயதாகிவிட்டது, இளைஞர் பருவம் அடைந்து விட்டான். ஆகவே திரைக்கடல் ஓடி திரவையும் தேடி என்று அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது வருகின்ற கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். கொள்ளை கூட்டத்துக்கு பயந்து எருமை மாடு, பசு மாடு போடுகிற சாணியில் வருகிற வரட்டி என்று சொல்வார்களே, அதிலே அங்கே இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் மறைத்து எடுத்து வருகிறார். மூட்டை மூட்டையாக வரும் அந்த பசும் சாணி எருமட்டியை பார்த்து பட்டினத்தார் கோபம் விட்டு செவுத்திலே அடித்தார். அப்பொழுது மகனையும் திட்டினார். என்னடா இது பொறுப்பில்லாத மகனாக இருக்கிறார், இதற்காகவா அங்கு சென்றாய் என்று கேட்டார். கடைசியிலே பார்த்தால் அந்த சாணி வரட்டில் இருந்து தங்கமும் வைரமும் கொட்டுகிறது. மகனை இப்படி திட்டிவிட்டேமோ என்று சொல்லி வேதனைப்பட்டுகின்ற போது ஒரு சீட்டை எழுதி வைத்துவிட்டு மகன் சென்றான். அந்த சீட்டிலே எழுதியிருந்து காதற்ற ஊசியும் வாராது கான் என்று தொடங்கி அவர் எல்லா உறவையும் துறந்து சென்று கொண்டே இருக்கிறார். கடைசியில் அம்மாவிடம் வருகிறார். அம்மா, நான் சென்று வருகிறேன், காதற்ற ஊசியும் வாராது கான் என்று மகன் எனக்கு சொல்லிவிட்டான். மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பை ஒரு வாழ் சிவனே என்று இனிமேல் எந்த அன்னை வயிற்றில் நான் பிறக்கக்கூடாது என்று பாடினார். மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே இருப்பை ஊர்வார் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஊர் வாராது கா என்று அன்னை காலிலே வணங்கி நான் செல்கிறேன், அம்மா எனக்கு வழிவிடுங்கள், நான் துறவை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொன்ன பட்டினத்தாரை பார்த்து, மகனே இதற்காகவா நான் உன்னை பெற்றேன் என்று கதறுகிறார். எந்த உறவும் துறக்காத உறவு, துறவுகளும் துறக்காத உறவு அம்மா உறவு. அம்மா, நான் நிச்சயமாக வருவேன், உங்களை மறக்க மாட்டேன், இதே பகுதியில் தான் நான் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி
திருவோடை ஏந்தி கையிலே கோணியை கட்டி கொண்டு தங்க ஆபரணங்கள் ஆடைகளெல்லாம் துறந்து செல்லுகின்ற போது அம்மா கேட்டால், எனக்கு இறுதி சடங்கு நீ செய்வாய் என்று பார்த்தேன், நீயும் சென்று விட்டாயா என்று மகனை கேட்டபோது, நிச்சயமாக இறுதி சடங்கிலே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த பெரும் சித்தர் பட்டினத்தார் சொன்னார். அதே போல் அம்மா இறுதி சடங்கிலே வந்து கலந்து கொண்டார். விறகை அடுக்கி வைத்தார்கள். விறகை அடுக்கி வைத்து அதிலே தீ மூட்டுவதற்கு தயாரான போது ஓடி வந்து அம்மாவுக்கு வலிக்கும் எல்லா விறகையும் எடுங்கள், வாழை மரத்தை வெட்டி அடுக்குங்கள் என்று சொல்லி, வாழை மரம் எரியுமா, ஊர் கட்டுப்பாடு என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கவில்லை. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பயிர் என்று போதை பரிந்தெடுத்து செய்ய இருபுறத்தில் இருந்து கனகமுளை தந்தாலே என்று எப்பிறப்பில் இனி காண்பேன் என்று 10 பாடலை பாடினார். தீ மலமளவென்று எரிந்தது. பட்டினத்தாரும் அன்னையரை வணங்கினார். அதே போல விவேகானந்தர் பள்ளியிலே படிக்கிறார். படிக்கின்ற சமயத்தில் ஆசிரியர் கேட்கிறார், எல்லா மாணவர்களையும் பார்த்து என்னென்ன ஆகப் போகிறீர்கள் என்று கேட்கின்ற போது, ஒருவர் மருத்துவர் என்று சொல்கிறார், ஒருவர் இன்ஜினியர் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் என்று சொல்லுகின்ற போது, நரேந்திரா, விவேகானந்தர் சிறு வயதில் இருந்த நரேந்திரனை பார்த்து நீ என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்டபோது, நான் குதிரை ஓட்டியாக ஆகப் போகிறேன் என்று சொன்னார். நரேந்தர் விவேகானந்தர் சின்ன வயதிலே எல்லோரும் சிரித்தார்கள். அவமானமாக ஆகிவிட்டது. உடனே மாலை அவன் அம்மா, விவேகானந்தருடைய அம்மா புவனேஸ்வரி தாய் வந்தால், அந்த ஆசிரியர் சொன்னார், என்னம்மா உன் மகன் இப்படி சொல்லுகிறான், கேளம்மா என்று கேட்டார். என்னப்பா சொன்னாய்? அம்மா, எனக்கு அவமானமாகி விட்டதம்மா, எல்லோரும் சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்? நான் பள்ளியிலே ஆசிரியரை கேட்டாரம்மா, எல்லோரையும் நீங்கள் என்ன ஆகப் போகிறேன் என்று கேட்டார்கள், என்னையும் கேட்டார்கள். நான் குதிரை ஓட்டியாக ஆகப் போகிறேன் என்று சொன்னேன். அதற்கு எல்லோரும் சிரிக்கிறார்கள். அப்படியா? மகனை அணைத்து கொண்டால், வா, என்னோடு வா என்று சொல்லி அங்கு சென்று வழிகின்ற போது வீட்டிலே சென்று மீண்டும் கேட்டால், ஏன் அப்பா குதிரை ஓட்டியாக போய் என்று கேட்கிறாய் என்று சொன்னவுடன், அம்மா, நான் கல்கத்தா வீதியிலே ஒரு நாள் நாம் எல்லாம் சென்றோம். ஒரு ஐயா குதிரை வண்டியிலே சென்றோம். அப்ப அந்த குதிரையை அருமையாக ஓட்டி சென்றார் அம்மா. அதை போல் நான் குதிரை ஓட்டி ஆக வேண்டும் என்று விவேகானந்தர் நரேந்தர் சிறு வயதிலே சொன்னார். ஆம், நீ குதிரை ஓட்டியாதான் ஆக வேண்டும் என்று அணைத்து கொண்டு நம்முடைய கண்ணபிரான் குருச்சேத்திர போரிலே சாரதியாக இருந்தாரே, குதிரை ஓட்டினாரே, குதிரை ஓட்டி கொண்டுதான் பகவத்கீதையை தந்தார். அந்த தேரை இயக்கினார், குதிரையை ஓட்டினார். அந்த பாரத கண்ணனை போல் நீ வர வேண்டும் என்று சொல்லி பாஞ்சாலி புகழுக்காக தன்கை கொடுத்தான். பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். அப்பேற்பட்ட கண்ணனாக நீ வர வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்த காரணத்தினால்தான் நம்முடைய நரேந்தர் விவேகானந்தர் சிகாகோ மாநகரில் அமெரிக்காவில் அயல் நாட்டிலே சென்று கிணற்று தவளை என்று பேசினார். எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் அம்மா சொன்னால், நீ ஒரு பெரிய கண்ணனை போல் மகானை போல் நீ வருவாய் என்று ஆசீர்வாதம் செய்தார்கள். அப்பேற்பட்ட அன்னை என்னையும் ஆசீர்வாதம் செய்திருப்பார்கள், உங்களையும் ஆசீர்வாதம் செய்திருப்பார்கள். அப்பேற்பட்ட அன்னையர் தினத்தை நாம் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். அயல் நாட்டில் நடந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் படிப்பு வரவில்லை, கவலைப்பட்டு கொண்டிருந்தார். கலங்காதே மகனே என்று சொல்லி பள்ளியில் இருந்து அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் கதறினார், அம்மா, என் மகனை சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லை அம்மா, உன் மகன் இருந்தால் எல்லாவற்றையும் கெடுத்து விடுவான் என்று சொன்னபோது அணைத்து கொண்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா படிக்க வைத்தார். தானே சொல்லி ஆசிரியராக சொல்லி கொடுத்த காரணத்தினால்தான் 1000க்கு மேற்பட்ட நம்முடைய பல்புகளை, இன்னும் மின்சார சாதனங்களை கண்டுபிடித்தார். ஆகவே அந்த அப்பேற்பட்ட அன்னைய தினத்தில் நாம் நினைக்க வேண்டும். எவ்வளவு ஆதிசங்கர், எப்பேற்பட்ட மகான், எத்தனை கோயில்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆதிசங்கரும் அன்னையை வணங்கினார். ஆகவே அன்னையர் தினத்தில் அன்னையை வணங்குவோம். அன்னையின்றி நமக்கு ஏதுமில்லை, அன்னை நம்மோடு இருக்கிறார், நமக்கு தோல்வி இல்லை என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே 12ஆம் தேதி செவிலிய தினம். அதிலும் நாம் செவிலியரை இன்னொரு தாயாக கருத வேண்டும். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் நம்மை பார்த்து கொள்ளுகிற செவிலியரும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உலகெங்கும் இருக்கிற அன்னையர்களுக்கு
உலகெங்கும் இருக்கின்ற செவிலிகளுக்கு எல்லோருக்கும் அன்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.